எஸ்பிபி, ரேகா, ராதா இவங்க 3 பேர் சேர்த்து நடிச்ச சிகரம் படத்துல வண்ணம் கொண்ட வெண்ணிலவே இந்த பாடலை பத்தி பார்க்கலாம். இந்த பாடல் வந்து வைரமுத்து எழுதியிருக்கிறாரு, எஸ்பிபி பாடியிருக்காரு, எஸ்பிபியே வந்து இசையமைச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி என் பேரு இப்ப பொதுவா எஸ்பிபி பாடல் அப்படின்னா வந்து ஒன்னு மெலோடி, கானா இல்ல சோகம் 3மே இருக்கும். இதுல வந்து எப்படின்னா ஒரு காதல் இயக்கம் இருக்கும், சோகத்தோட காதல் இயக்கம். அதாவது வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ இப்படி லைன் வரும். சிவகாம்போதி ராகத்துல அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு. அதாவது காதலுடைய ஏக்கம், தன்னுடைய காதலி வந்து பிரிஞ்சு போயிட்டா திரும்பி வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கம் இருக்கும் அவருக்கு. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே படத்துல வந்து மைக் முன்னாடி பாடுவாரு, காதுல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு மைக் முன்னாடி பாடுவாரு. இந்த பாடல் வந்து இந்த படத்துல டைட்டில் சாங். விண்ணிலே பாதை இல்லை. இந்த ரம்யா கிருஷ்ணன், ஆனந்த் பாபு 2 பேரும் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. இதுல வைரமுத்து சூப்பரா ஒரு வரி எழுதியிருப்பாரு, பக்கத்தில் நீ இல்லை, பார்வையில் ஈரம் இல்லை, சொந்தத்தில் பாசை இல்லை. இந்த லைன் எல்லாம் சூப்பரா இருக்கும். பக்கத்தில் நீயும் இல்லை, நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன், நங்கை வந்து சேரவில்லை, நட்சத்திரம் வாடுதடி. இந்த லைன் நல்லா இருக்கும். நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர ஹை பிச்ல பாடுவாரு. கண்ணி உன்னை பார்த்திருப்பேன், கால் கடுக்க காத்திருப்பேன், ஜீவன் வந்து சேரும் வரை தேகம் போல் நான் இருப்பேன். கண்ணி உன்னை பார்த்திருப்பேன், தேவி வந்து சேர்ந்து விட்டால் ஆவி கொண்டு நான் நடப்பேன். நல்லா இருக்கும். தேவி வந்து சேர்ந்து விட்டால். ஆனா இந்த படத்துல வந்து 2 ஜோடி, ரேகா ராதா 2 ஜோடி இந்த படத்துல எஸ்பிபி சாருக்கு. எஸ்பிபி சாரே வந்து இந்த படத்துக்கு மியூசிக்கும் போட்டிருக்கிறாரு. ஆனந்த் இவருடைய டைரக்ஷன்ல நடிச்சிருப்பாரு. ஏன்னா பாலச்சந்தருடைய அசிஸ்டன்ட் ஆனந்த் அவர்கள். அதாவது இந்த பாட்டுல வந்து மியூசிக் எல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், கசகசன்னு இல்லாம அப்படியே சாஃப்டா கொண்டு போயிருப்பாரு. சரிங்க, அடுத்த வீடியோல இதே மாதிரி அழகான பாடலை பத்தி பார்க்கலாம்.